கைஸ், இப்போ வந்து என்னோட ஃபிஷிங் பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ தான் புதுசாக வந்து எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பர். இது வந்து நார்மல் பாப்பர் 250. இது இந்த பாப்பர் வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் நான் போடும்போது அறுத்துன்னு போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வாங்கலாம், அது வந்து அடுத்தது பெரிய மீன், அதனால் அதே பாப்பர் வாங்கிட்டேன். பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன். இது வந்து சாஃப்ட் லூர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரேடியம் இது வந்து நைட்டில் போட்டோன்னா நைட்டில் ஃபிஷ் அடிக்கும். அப்புறம் இந்த பாப்பர் பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகினே வரும், சவுண்டு கேட்கும் இந்த தண்ணியில் வரும்போது. ஸோ இது வந்து ஃபிஷ்ஷு பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிக்க வரும். இது இப்படி ரொட்டேட் ஆகினே வரும், இது வரும்போது ரொட்டேட் ஆகிட்டே வரும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதெல்லாம் பல்லாவரம் சந்தையில் தான் வாங்கினேன். இந்த நரிக்குறவர் சொல்லுவாங்களே அவங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபிஷிங் டேக்கலில் போய் வாங்கலாம் ஷாப்பில், பட் அதை விட பல்லாவரம் சந்தையில் வாங்கும்போது அவங்க அந்த மாதிரி மக்கள் வந்து நம்மளை நம்பி தானே கடை போடுறாங்க. ஸோ அதனால தான் நான் பெரும்பாலும் வந்து எல்லாத்தையும் பல்லாவரம் சந்தையில் வாங்குவேன். அது இல்லாமல் நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இதோட ரேட்டு வந்து 350. அப்புறம் இது வந்து இந்த லூர் வந்து இது பாருங்கள், இது வந்து வெயிட்டு. இது வந்து அப்படியே மண்ணில் போய் புதஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இழுக்க இப்படி வரும். ஸோ அப்போ வந்து ஃபிஷ்ஷு பார்க்கும்போது ஏதோ ஃபிஷ்ஷு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க வரும், பெரிய ஃபிஷ்ஷு. ஓகேங்களா? இதுவும் வந்து ப்ரைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒயிட் அண்ட் பிளாக்கில் வந்து நான் இந்த 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 லூர்லாம் வந்து அடிக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த கலர் வாங்கினேன். இதுலேயே சாஃப்ட் லூரு, அதே இதில் சாஃப்ட் லூரு. இதில் வந்து முள் இந்த மாதிரி போகணும், போட்டு இது மாதிரி போகணும். அதுக்கடுத்து இதெல்லாம் வெயிட்டு. இது வந்து 50 கிராம் நினைக்கிறேன். அப்புறம் இது வந்து அந்த இது சொல்லுவாங்கள்ல மிதக்கிறதுக்கு, அது. இது வந்து சபிக்கி. அப்புறம் இந்த சிஸ்ஸர் வந்து ரொம்ப மெயினாக தேவைப்படும் நம்மளுக்கு லூர் கட் பண்ணுறதுக்கு, பிரைடு கட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து சப்போஸ் ஃபிஷ் அடிச்சிச்சின்னு வைங்க, இதில் வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணுவோம், கழட்டுவோம் அதுக்கு. அப்புறம் இது வந்து நம்ம சும்மா இது இல்லாமல் போடுறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக போடுறதுக்காக இந்த லைன் வந்து வாங்கி வச்சுருக்கோம். இது நைலானில். ஸோ இதில் வந்து சும்மா போட்டு பார்த்தோம், அதனால் இதில் வந்து ஒரு எறா. அப்புறம் இந்த பாக்ஸில் ஃபுல்லாக தூக்கு கொஞ்சம் வெயிட்டு. அப்புறம் ஒரு சின்ன லூர் வந்து இருக்கும். இது வந்து 30 கிராம் நினைக்கிறேன், 30 கிராமோ 25 கிராமோ. இது அயன் லூர். ஸோ நான் எதுக்கு இந்த பாக்ஸ் வாங்கினேன்னா, இப்போ
நம்ம தனித்தனியாக பேக்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக மொத்தமாக இது எல்லாத்துக்குமே வந்து கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் லூர் வச்சுக்கலாம், இங்கேயும் லூர் வச்சுக்கலாம், இங்கேயும் இந்த இதெல்லாம் வச்சுக்கலாம். வெயிட் வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இடம் இருக்குது. அது இல்லாமல் இங்கேயே வந்து ரீலை கழட்டி இங்கேயே ரீல் கூட வச்சுக்கலாம்.